நீங்க ஒரு பெண் குழந்தையோட அப்பா இல்ல அம்மாவா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா உங்க குழந்தை படிக்கிற ஸ்கூல்ல பாதுகாப்பா இருக்காங்களா இல்லையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே ஒரு வாட்டி போய் செக் பண்ணுவீங்க. இது உண்மையை உறக்க கூறும் உங்க தமிழக குரல். பள்ளிக்கூடம்னா குழந்தைகளுக்கு ரெண்டாவது வீடுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே பள்ளிக்கூடம் ஒரு சின்ன குழந்தைக்கு நரகமாச்சா யாரு நம்பி அனுப்புவாங்க? அந்த குழந்தைங்க என்ன பண்ணும்? ஒடிஷா மாநிலத்துல ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, மொத்தம் 5 பேர். ஒரு 7ஆம் வகுப்பு சின்ன குழந்தை. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 6 மாசம் தொந்தரவு பண்ணிடுறாங்க. எங்கேயோ ஒரு சார் நடக்கிறத ஏன்னா நீங்க சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். எங்கேயோ நடக்கிற ஒரு சின்ன குழந்தையோட கதறலும் வலியும் வேதனையும் உங்க வீட்டுல யாருக்குமே நடந்துடக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான். உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் தெரியறதுக்காக தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணோம். எங்கேயோ நடக்கிறது நாளைக்கு எங்கேயும் நடக்கலாம். நம்ம நாட்டில் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியாது. ஆனா தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மோசமான விஷயம் பகிர்ந்து இனிமேல் நடக்காத மாதிரி நம்மளே பாதுகாக்க வேண்டியதுதான். அதுக்கான அவேர்னஸ் வீடியோ தான் இது. இது ஒடிசா மாநிலத்துல சுந்தர்கார் என்ற பகுதியில ஒரு அரசு பள்ளியில பிரபாஸ் குமார் பதி அப்படின்ற ஒரு இலக்கிய ஆசிரியர் இலக்கியம் சொல்லித்தர வேண்டிய ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, 180 நாட்கள் 14 வயசு பொண்ணு சீரழிச்சிருக்கான். இவங்க மட்டும் இல்ல, இவங்க கூட இருக்க இன்னும் 3 ஆசிரியர்கள் ஒரு பியூன் இவங்களுக்கு உடந்த. ஆனா இதை பத்தி யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் சொல்லவும் மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா சினிமா நியூஸ் பார்க்கவும் ரீல்ஸ் பார்க்கவும் டைம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி நியூஸ் பார்க்க யாருக்குமே டைம் இல்லை. உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் இதை கேளுங்க. ஏன்னா நம்ம வீட்லயும் சரி, நம்ம அக்கா பக்கத்துலையும் சரி, என் குழந்தைங்க நிறையவே இருக்காங்க. பாதுகாப்பற்ற சமுதாயமா மாறி இருக்கு. நம்ம தான் நம்ம குழந்தைய பாதுகாப்பாக வளர்க்கணும். அந்த பெண் குழந்தை எவ்வளவு பயந்துருக்கும் அந்த ஸ்கூல் வாசல் மீறிட்டு ஒவ்வொரு நாள் இருக்கணும் சொல்லி தரேன். தனியா இருக்கிற கிளாஸ்ல 5 பேர் பிஞ்சு குழந்தை. ஆனா அந்த பெண் குழந்தை 6 மாசமா பயந்து ஒரு வழியா தைரியத்தோட வெள்ளிக்கிழமை, அதாவது 20ஆம் தேதி 2ஆம் மாசம் 2026 அன்னைக்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி பேரண்ட் கிட்ட சொல்லி கதறி அழுதுருக்காங்க. அவங்க உடனே போய் போலீஸ் கிட்ட தகவல் கொடுத்து அந்த போலீஸ் சனிக்கிழமை அன்னைக்கு அந்த 5 பேரையும் பிடிச்சி போஸ்ட்மார்ட்டம் போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுல என்ன கேள்வினா, அந்த தலைமை ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க, அந்த ஸ்கூல்ல மத்தவங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் யாருக்குமே என்னன்னு தெரியல. போலீஸ்காரங்க அதையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க சொல்றாங்க. நடந்தாலும் சரி, அது நமக்கு நடக்கிற வரையும் அந்த வழி யாருக்குமே தெரியாது. நடந்துருச்சுன்னா அந்த வழி சொன்னாலும் யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த வழியை உணராம இருக்க உங்க குழந்தைகளை, நம்ம குழந்தைகளை பாதுகாப்பா பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு வர குழந்தைங்க கிட்ட கேளுங்க, ஸ்கூல்ல என்ன நடக்குது, ஏன் இந்த மாதிரி அமைதியா இருக்கு, அவங்க நடவடிக்கை ஏதாச்சும் மாற்றம் தெரியுதா, உட்காந்து பேசுங்க. உங்க குழந்தை உங்ககிட்ட சொல்லவே பயந்தவர் யாருக்கிட்ட சொல்லுவாங்க? தயவு செஞ்சு உட்காந்து பேசி பழகி அவங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவங்க சொல்றதை கேளுங்க, அவங்க சொல்ற வரைக்கும் கேளுங்க. பெண் குழந்தையும் சரி, ஆண் குழந்தையும் சரி, நம்ம குழந்தைய நம்ம தான் பாதுகாப்பா வளர்க்கணும். எதை சொல்லி வளர்க்கணுமோ அதை சொல்லி வளர்ங்க. அப்பதான் நானும் சரி, நாமளும் சரி நல்லா இருக்கும். உண்மையை உறக்க சொல்ல இது உங்க தமிழக கூடாது. இந்த மாதிரி வீடியோஸ் சரி, இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ சரி நிறைய பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு அவேர்னஸ் ஆகும். நம்ம குழந்தைய நம்ம தான் பார்க்கணும்.